ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோதுமை மாவு இருந்துச்சு அப்படின்னா இந்த ஸ்வீட் ரெசிபி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாங்க. அதுக்காக ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை, 2 ஏலக்காய் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து 1/4 கப் கொஞ்சம் குறைவாக நெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாங்க. எடுத்துட்டு சர்க்கரை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இல்லைங்களா, அது ஃபுல்லாக உள்ளே சேர்த்து இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க. எடுத்து வச்சுட்டு 1 கப் அளவு கோதுமை மாவு எடுத்து இந்த மாதிரி வடிகட்டி யூஸ் பண்ணி நல்லா சலிச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ இதில் தண்ணி, பால் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க. நல்லா கலந்து எடுத்துட்டு சின்ன சின்ன உருண்டைகளாக எடுத்து லைட்டாக இந்த மாதிரி தட்டி எடுத்துக்கலாங்க. இதை விட பெரிய சைஸில் வேணும் அப்படின்னா கூட தாராளமாக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்து இட்லி தட்டில் லைட்டாக நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி எல்லாமே மேலே வச்சுக்கலாங்க. வச்சுட்டு ஒரு குக்கர் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் ஒவ்வொன்றா உள்ளே சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் ஒரு 20 நிமிஷம் கேஸ் கட் விசில் எதுவுமே தேவையில்லைங்க. மூடி போட்டு மூடி வச்சு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா சூப்பரான பிஸ்கட் ரெடி பாருங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்ச லைக் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.